கீழே தரைக்குள் இருக்கும் தமிழனின் உயரம். தோண்ட தோண்ட அங்கு தொன்மங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் மண்ணை எல்லாம் தொட்டு தொட்டு முத்தமிட்டு வருகிறது என் கவிதை. கற்பனைகள் அல்ல, ஒப்பனைகள் அல்ல. காலம் தனது முகத்தை பார்த்து கொள்ள ஒவ்வொரு அடுக்காய் இறங்கி இறங்கி தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. சங்க இலக்கியம் தன்னையே அர்த்தப்படுத்திக் கொள்ள கீழடியை நோக்கி தனது கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து தானே ஒவ்வொரு வரியாய் எழுதி தீர்த்தேன் உன்னை. இங்கிருந்து தானே ஒவ்வொரு வரியாய் எழுதி தீர்த்தேன் உன்னை என்பதை எடுத்து சொல்கிறது கீழடியின் ஒவ்வொரு பொருளும். வரலாற்றின் சுவடுகளை அறிவியலும், அறிவியலின் சுவடுகளை வரலாறும் மாறி மாறி குறிப்பெடுத்துக் கொண்டே வருகின்றன. வரலாற்றின் சுவடுகளை அறிவியலும், அறிவியலின் சுவடுகளை வரலாறும் கீழடியில் குறிப்பெடுத்துக் கொண்டே வருகின்றன. இதோ வரலாறு நிமிர்வதை அறிவியலும், இதோ வரலாறு நிமிர்வதை அறிவியலும், அறிவியலின் துவக்கத்தை வரலாறும் நிகழ்காலத்திற்கு நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. வடக்குத்தான் இப்பொழுதெல்லாம் வருந்திக் கொண்டே இருக்கிறது. மானுடம் தனது ஆதி அசல் முகத்தை தரிசிக்கும் ஆவலில் துடிக்கிறது. மானுடம் தனது ஆதி அசல் முகத்தை தரிசிக்கும் ஆவலோடு இருக்கிறது. பிரமிடுகளில் சடலங்களை பார்த்து வியக்கும் உலகு, பிரமிடுகளில் சடலங்களை பார்த்து வியக்கும் உலகு ரத்தமும் சதையுமாய் ஒரு வாழ்க்கை துடிப்பதை இயந்த துடிக்கிறது. பிரமிடுகளில் சடலங்களை பார்த்து வியக்கும் உலகு ரத்தமும் சதையுமாய் ஒரு வாழ்க்கை மீள்வதை ஏந்த துடிக்கிறது. கீழடியின் முதுமக்கள் தாழிக்குள் இருப்பதென எலும்புகளா? கீழடியின் முதுமக்கள் தாழிக்குள் இருப்பதென எலும்புகளா? பொய் புரட்டு புராண தூசு படியாத ஒரு வரலாற்றை சொல்வதற்காக காத்திருக்கும் சான்றுகள் அவைகள். உலகம் தனது முதல் சுவடு அறிவதற்கு கீழடி அடுக்குகளை அறிந்து கொள்ளாமல் அறிவதற்கு வாய்ப்பே இல்லை. சிந்து சமவெளியில் தங்கி கிடக்கும் ஒவ்வொரு செங்கல்லும் பேசுகிற நாகரிகத்தை சிந்து சமவெளியில் தங்கி கிடக்கும் ஒவ்வொரு செங்கல்லும் பேசுகிற நாகரிகத்தை இதோ நீங்கள் கீழடியில் காது கொடுத்து கேட்கலாம். 2000 வருடங்களாய் 2600 வருடங்களாய் மேய்ந்து வரும் திமிழ் காளைகளின் குழம்புகளை குறிப்பெடுத்துச் சொல்கிறது காலம். 2600 வருடங்களாய் மேய்ந்து வரும் திமிழ் காளைகளின் குழம்புகளை குறிப்பெடுத்துக் கொள்கிறது காலம். கருப்பும் சிவப்புமாய் பானை ஓடுகள், அதில் குறுக்கும் நெடுக்கும் எழுத்துக்கள் உண்டு. ஆதன் குவீரன் என பெயரெழுதி பார்க்கும் காலத்தை கீழடியில் வாசித்து வாசித்து அறிகிறது வரலாறு. சங்க காலத்தின் கல்வி செருக்கு படிந்து கிடக்கிறது ஒவ்வொரு பானை குறியீடுகளிலும். கழிவறை, குளியலறை, குப்பை தொட்டி என எல்லாமும் ஏற்பாடு செய்து கொண்ட ஆதி வாழ்க்கையை அபகரிக்கும் வஞ்சத்துடன் சனாதனம் சதி செய்ய நீளும். வீட்டுக்கொரு கழிவறையை இன்று சிந்திக்கும் வடக்கு கழிவறையோடு வாழ்ந்த ஒரு பண்பாட்டு வாழ்க்கையை களவாட துடிப்பதை ஏற்பதற்கில்லை எப்பொழுதும். வீட்டுக்கு ஒரு கழிவறையை இன்று சிந்திக்கும் வடக்கு கழிவறையோடு வாழ்ந்த ஒரு பண்பாட்டு வாழ்க்கையை களவாட துடிப்பதை ஏற்பதற்கில்லை எப்பொழுதும். கீழடியில் தோண்டப்படும் ஒவ்வொரு குழியிலும் சனாதனம் புதைப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கீழடியில் பதிந்திருக்கும் பண்பாட்டு அடுக்குகள் தொல் எச்சங்கள். கீழடியில் பதிந்திருக்கும் பண்பாட்டு அடுக்குகள் தொல் எச்சங்கள் மானுடத்தின் கன்னத்தில் அழகு மச்சங்கள். வரலாற்று தரவுகளை
கட்டுக்கதைகள் கட்டுப்படுத்துவதை அறிவியலின் எந்த வரிகளும் ஏற்பதில்லை. கீழடியின் குழந்தைகளின் கைகளில் கிலுகிலுப்பை அசைந்த பொழுது ஒன்றியவே நீ இருந்ததற்கான எந்த தகவலும் இல்லை என்பதை நினைவில் நிறுத்து. கீழடி குழந்தைகளின் கைகளில் கிலுகிலுப்பை அசைந்த போது ஒன்றியமே நீ இருந்ததற்கான எந்த தகவலும் இல்லை என்பதை நினைவில் நிறுத்து. வரலாற்றை இரவல் கேட்கும் இழிவு இங்கேதான் நடக்கிறது. எனது பண்பாட்டு வேரின் ஆழமும் எனது பெருமைகளின் உயரமும் விண்ணை தாண்டுவதை கண்டு அச்சமடைகிறது ஆரியம். எங்களின் பண்பாட்டு பெருமைகளால் எமது முகம் நிமிரும் நேரம் இது. எங்களின் பண்பாட்டு பெருமைகளால் எமது முகம் நிமிரும் நேரம் இது. எனது ஆதார் அட்டையை கேட்டு நிற்காதே ஆரியமே விலகு. தனது விரிந்த கண்களால் எனது ஆழங்களை எனது உயரங்களை கண்டு வியக்கிறது உலகு. உனது 56 இன்ச்சு அளவுகோலால் அதை ஒருபோதும் அளவிடவே முடியாது. பெருமைகளை ஆழங்களின் அடுக்குகளில் ஆய்ந்து தனது காலத்தை மீட்டெடுக்கிறது மானுடம். என்ன தலையெழுத்தோ தமிழனுக்கு, உன்னுடன் மாரடித்து ஓய்ந்து போகின்றேன் ஒன்றியமே. என்ன தலையெழுத்தோ தமிழனுக்கு, உன்னுடன் மாரடித்து ஓய்ந்து போகின்றேன் ஒன்றியமே. எனது எந்த பெருமையையும் ஏற்பதா இல்லை நீ. எனது உயர்வுகளை களவாட துடிக்கிறாய். உன் கழிவுகளை ஏற்கச் சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாய். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திணிக்கும் கேடுகளை வரலாறும் அறிவியலும் ஏற்கவே ஏற்காது, முறியடிக்கும். வரலாறே ஆதாரமாய் இருக்கிறது. புழுகு மூட்டைகள் புராண குப்பைகள் கொண்டு வரலாற்றை மறைத்துவிட இயலுமோ உன்னால்? அறிவியல் எதையும் சோதனையிடாமல் ஏற்காது. அதனால்தான் வேத கால நாகரிகம் இன்றைக்கும் வெளிரி கிடக்கிறது. இனி தொடரும் ஆதாரங்கள் சனாதனத்திற்கு ஏற்படும் சேதாரங்கள். ஒரு ஆய்வை எப்படி தயாரிப்பதென சரஸ்வதி நதியில் குளித்தவன் எவனாவது இருந்தால் வந்து சொல்லட்டும். ஒரு ஆய்வை எப்படி தயாரிப்பதென சரஸ்வதி நதியில் குளித்தவன் எவனாவது இருந்தால் வந்து சொல்லட்டும். சரித்திரம் கீழடி பானைகளில் கொதித்துக் கொண்டிருக்கிறது. கீழடியை தோண்ட தமிழனின் ஆதிமுகம் வெளிவருகையில் நீ கட்டமைக்க நினைக்கும் இந்திய சமஸ்கிருத அயோக்கியத்தனங்கள் இருளும் நிச்சயம். நன்றி.